ஓகே, நம்ம இப்போ அந்த டில்டிங் கிளாம்ப் தான் வரைய போகிறோங்க. இதோட டயக்ராம் பாருங்கள். நமக்கு டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ கொடுத்துருக்குறாங்க. டாப் வியூ ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு செகண்ட் வந்து ஃப்ரண்ட் வியூ ட்ரா பண்ண பிறகு நான் ஜஸ்ட் சாலிட் கம்பைன் மூலமாக இந்த 3D காம்பவுண்டை உருவாக்க போகிறேன். இப்போ டாப் வியூ நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். 70 mm விட்த் இருக்குது ஒரு எட்ஜில், ரைட் சைடில் 40 mmக்கு ஒரு லைன் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த ஹரிசாண்டல் லைனோட டைமென்ஷன் கொடுக்கல, ஆனால் நமக்கு அந்த ஆர்க்கோட டைமென்ஷன் கொடுத்துருக்குறாங்க 45 mm 35 mm. அதுக்கப்புறம் இதில் ஒரு கட்டு வருதுங்க 30க்கு 15. ஓகேங்க, இந்த டைமென்ஷனை வச்சு என்ன செய்கிறேன், அப்படியே இந்த அவுட்டர் சர்ஃபேஸ் மட்டும் ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் என்ன செய்கிறேன், ஸ்டார்ட் மெக்கானிக்கல் டிசைன், பார்ட் டிசைன் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் டாப் வியூ தான் ட்ரா பண்ண போகிறேன். ஆனால் டாப் வியூவை நான் கிளிக் பண்ண பிறகு ஸ்கெட்ச் போர்ஷன் போய் நான் 2D ஒர்க் பெஞ்சுக்கு வந்துக்கிறேன். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு 70 mm ஒரு லைன் இருக்குங்க, அதை ட்ரா பண்ணிக்கிறேன். இதோட லென்த் எவ்வளவு, நமக்கு 70 mm. இப்போ என்ன செய்கிறேன்னா, ஆக்சிஸ்க்கு நமக்கு சமமாக இருக்கணும் இருபுறமும். அதுக்காக அந்த லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டு பாயிண்ட் அண்ட் ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மூணையும் கண்ட்ரோல் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ கன்ஸ்ட்ரைன்ட் டிஃபைன் இன் டயலாக் பாக்ஸில் சிமெட்ரி கொடுத்து பண்ணிக்கிறேன். செகண்டு ரைட் சைடு எண்டில் நமக்கு ஒரு 40 mmக்கு ஒரு லைன் இருக்குது, அந்த லைன் ட்ரா பண்ணுறேன். 40 mm ட்ரா பண்ணிக்கிறேன். இதே நான் சிமெட்ரி பண்ணுறேன். அதாவது லைனோட ஸ்டார்டிங் பாயிண்ட், எண்டு பாயிண்ட், ஹரிசாண்டல் ஆக்சிஸ் மூணையும் கண்ட்ரோல் பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண பிறகு கன்ஸ்ட்ரைன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் சிமெட்ரி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்குள்ள டைமென்ஷன் கொடுக்கணும். அந்த 70 mm டைமென்ஷன் பாருங்கள், நமக்கு சென்டர் ஆக்சிஸ்லேருந்து 36 mm, இங்கே 30. அதுக்கப்புறம் நமக்கு இதோட டயமீட்டர் வந்து 16 mm கொடுத்துருக்காங்க. 12 mm, 12 பாதி 6, அப்போ 30 + 6 36 mmங்க. இந்த சென்டர் ஆக்சிஸ்லேருந்து நமக்கு டைமென்ஷன் வந்து 36 mm கொடுத்துக்கிறேன். டைமென்ஷன் கார் எடுக்கணுங்க. ஏன் 36 எடுக்கிறேங்கிற ரீசன் நான் சொல்லிட்டேன், சரிங்களா. 30 தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் நமக்கு எண்டுங்க, அந்த பிளேட்டோட எண்டு எவ்வளோ, நமக்கு ஒரு 12 mm டயமீட்டர் இருக்குங்களா, அதை 6 mm ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே சென்டர் ஆக்சிஸ் வர தான் கொடுத்துருக்குறாங்க, நம்ம தான் 6 mm ஆட் பண்ணணுங்க. அதுக்கப்புறம் இந்த 40 mm லென்த் இருக்குது பாருங்க, அதோட லென்த் எவ்வளவு, நமக்கு டோட்டல் 80, இங்கே 30 போயிடுச்சுன்னா ரிமைனிங் 50 இருக்குங்க. இதோட டைமென்ஷன் எவ்வளவு, 50 mm. சென்டர் ஆக்சிஸ்லேருந்து இதோட டைமென்ஷன் வந்து 50 mm கொடுத்துக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னா, பாட்டமில் இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். சாரி, ஹரிசாண்டல் என்ன மாத்திரம் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த 40 mm எட்ஜ்லேருந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணுறேங்க. ட்ரா பண்ண பிறகு 2 சர்க்கிள் எடுக்கிறேங்க. உள்ள ஒரு சர்க்கிள், எங்கேயுமே கோயின்சிடன்ஸ் ஆகிடக்கூடாது இது கூடயும், அதனால் கேர்ஃபுல்லாக சர்க்கிள் ட்ரா பண்ணுங்க. எதுலையுமே கோயின்சிடன்ஸ் ஆகலை. கிளிக் பண்ணிக்கிறேன். இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, ரேடியஸ் 35 mm கொடுத்துருக்குறாங்க. இப்போ டயமீட்டர் நான் ரேடியஸாக மாற்றிக்கிறேன். எவ்வளோ mm கொடுத்துருக்குறாங்க, 35 mm கொடுத்துருக்குறாங்க. இதை என்ன செய்கிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், எவ்வளோ தூரம் கொடுத்துருக்குறாங்க, 17 mm கொடுத்துருக்குறாங்க. ரேடியஸ் 35 mm சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 17, நமக்கு எண்டுலேருந்து கொடுக்குறதுனால 17 + 6 23 கொடுத்துக்கிறேன். அப்போது இந்த சர்க்கிளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் எண்டு பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 23 ட்ரா பண்ணியாச்சு. இந்த லைனையும் சர்க்கிளையும் கண்ட்ரோல் பண்ண லாங் ப்ரெஸ் பண்ணி ரெண்டையும் கிளிக் பண்ண பிறகு கன்ஸ்ட்ரைன்ட் டிஃபைன் டயலாக் பாக்ஸில் டேன்ஜென்சி கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ வெளியே ஒரு சர்க்கிள் வருதுங்க, அதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 45 mm ரேடியஸ். எவ்வளவு, 45 mm ரேடியஸ். சாரி, 4 கொடுத்துக்கிறேன். 45 mm கொடுத்துக்கிறேன். 45. இந்த லைனையும் இந்த சர்க்கிளையும் லைனையும் கிளிக் பண்ணி நான் டேன்ஜென்சி கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த, அதாவது அந்த சர்க்கிளையும் இந்த சர்க்கிளையும் கிளிக் பண்ணி டேன்ஜென்சி கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தாச்சுங்க. லைனை ஒன்று அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், ட்ரிம் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் என்ன செய்கிறேன், லைனை ஒன்று அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. நமக்கு தேவையில்லாதெல்லாம் ட்ரிம் பண்ணிடுங்க. இந்த சர்க்கிள் தேவையில்லை, இங்கே தேவையில்லை, இங்கே தேவையில்லை, இந்த லைன் தேவையில்லை. ஈச் அண்ட் எவ்ரி திங் டெலிட், கேர்ஃபுல்லாக டெலிட் பண்ணுவாங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. இந்த போர்ஷன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா, இந்த லைனு, இந்த ஆர்க்கு, இந்த 45 mm ஆர்க்கு, அதுக்கப்புறம் இந்த லைனு எல்லாத்தையும் கிளிக் பண்ணிவிட்டு மிரர் பண்ணுறேன். மேலே நமக்கு அதே போர்ஷன் தான் வேணும், மிரரையும் நான் எடுத்துக்கிறேன்.
அதுக்கப்புறம் இதில் கார்னர் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 3 mm ரேடியஸ்க்கு ஒரு கார்னர் இருக்குங்க. இது ரெண்டையும் கிளிக் பண்ணி கார்னர் வந்து ஒரு 3 mm கொடுத்துக்கிறேங்க. எஸ், இது கார்னர் பண்ணியாச்சுங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு ஒரு பாக்கெட் இருக்குங்க. பாக்கெட்டுக்கு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ரெக்டாங்கிளோட வெர்டிக்கலை ஏதோ மாற்றி வரைஞ்சிருக்கிறேன். ஏன்னா இந்த லைன் வந்து கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணும்போது எதுவும் கோயின்சிடன்ஸ் ஆகக்கூடாதுங்க. இன்னும் நம்ம டைமென்ஷன் சேஞ்ச் ஆகாது. அதனால் கவனமாக நீங்கள் ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணுங்கள். வெளியே கூட ட்ரா பண்ணிக்கோங்க. நம்ம நினச்சிக்கலாம், கம்மி பண்ணிக்கலாம். இந்த ஹரிசாண்டல் லைன், 2 ஹரிசாண்டல் லைன், 3வது இந்த ஹரிசாண்டல் லைனை கிளிக் பண்ணிவிட்டு சிமெட்ரி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ டைமென்ஷன் கொடுக்குறேன். இதோட டைமென்ஷன் 35 mm நினைக்கிறேன். பார்த்துக்கலாம். எஸ், 30 mm. 30 mm. ஹைட்டு பார்த்தீங்கன்னா 15 mm. உள்ளது 15 mm. ஓகே, இப்போ இந்த ஹரிசாண்டல் லைனையும் காம்பவுண்டோட ஹரிசாண்டல் லைனையும் கண்ட்ரோல் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி கிளிக் பண்ண பிறகு கன்ஸ்ட்ரெயின்ட் டிஃபைன்ட் எல்லா பாக்ஸில் சிமெண்ட் கோயின்சிடன்ஸ் கொடுத்தீங்கன்னா உள்ள கோயின்சிடன்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இது ட்ரிம் ஐக்கன் எடுத்து நீங்கள் இதில் உள்ள 2 லைன் இருக்குங்க, 2 லைன் டெலிட் பண்ணிடுங்க. டெலிட் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த டாப் வியூ போர்ஷன் எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. சென்டரில் உள்ள பாக்கெட் லாஸ்ட் எடுத்துக்கலாங்க. எல்லாமே ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸிட் பண்ணி கொடுக்குறேன். இப்போ என்ன செய்யறேன்னா ஃப்ரண்ட் வியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரண்ட் வியூவில் போர்ஷன் ஃபுல்லாக நான் ட்ரா பண்ண போகிறேங்க. ஃப்ரண்ட் வியூவில் போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து இந்த எண்டில் இந்த கார்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த எண்டை பார்க்கணும். இது இந்த சைடு இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன செய்கிறேன், நார்மல் வியூவை கிளிக் பண்ணி சைடு மாற்றிக்கிறேன். இப்போ இந்த சைடு வந்துருச்சுங்களா? எஸ், இந்த சைடு என்ன ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணுறேன். அந்த சர்க்கிளோட டயமீட்டர் எவ்வளோன்னா 12 mm. ரேடியஸ் வந்து எவ்வளவு? 6 mm. நம்ம டயமீட்டராகவே மாற்றிக்கலாம். டயமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க, நமக்கு 12 mm கொடுத்துருக்குறாங்க. பண்ணியாச்சு. இப்போ என்ன செய்கிறேன்னா இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அதையும் இந்த காம்பவுண்டோட எண்டு பாயிண்டை கிளிக் பண்ணி கோயின்சிடன்ஸ் கொடுக்குறேன். கோயின்சிடன்ஸ் ஆகிடுச்சுங்களா? ஓகே, அந்த எண்டு பாயிண்டில் தான் இருக்குங்க. அதனால் கோயின்சிடன்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ இந்த போர்ஷன் நான் ட்ரா பண்ண போகிறேன். இப்போ ஒரு ஆக்சிஸ் போடுறேன். ஏன் வெர்டிகல் ஆக்சிஸ் போடுறேன்னா அந்த வெர்டிகல் ஆக்சிஸ்க்கு டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 38 mm கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன செய்கிறேன், இந்த வெர்டிகல் ஆக்சிஸ்க்கும் சென்டர் பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? சாரி, சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த ஆக்சிஸ்க்குள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 38 mm. இப்போ என்ன செய்கிறேன், சென்டரில் ஒரு லைன் நமக்கு வருது. ஜூம் பண்ணிக்கிறேன். இங்கேருந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, இதை மிரர் பண்ணிக்கிறேன் கீழே. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 5 mm கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 5 mm கொடுத்துருக்காங்க. 5 mm. இப்போ ட்ரிம் ஐக்கான் எடுத்து 38 mm இருக்கலாங்க. 38 mm டிஸ்டன்ஸில் ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணிருக்குமா, அதுக்கு வெளியே உள்ள லைனை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். சென்டரில் உள்ள சர்க்கிளையும் நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். இதையும் டெலிட் பண்ணிக்கலாம். இதையும் டெலிட் பண்ணிக்கலாங்க. ரெண்டுமே டெலிட் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் பாதி போர்ஷன் வரைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் தான் நமக்கு 45 டிகிரியில் ஒரு 35 mm ஆர்க்கும், 90 டிகிரியில் ஒரு ஆர்க்கு 10க்கு இருக்குது, 4.4க்கு ஒரு ஆர்க் இருக்குங்க. இந்த 3 சென்டர் பாயிண்ட் ரொம்ப முக்கியங்க. இங்கே பாருங்கள், 35 mm ரேடியஸ்க்கு ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 10 mm ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்குது. 4.4க்கு இங்கே சென்டர் பாயிண்ட் இருக்குது. இந்த 3 சென்டர் பாயிண்ட் நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணணுங்க. ஃபர்ஸ்ட் 35 mm ஒரு ஆர்க் போடுறேன். இப்போ என்ன செய்கிறேன், இங்கேருந்து இங்கே தானே பண்ணோம். கரெக்ட், இந்த 38 mm டிஸ்டன்ஸில் ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ் இருக்கா, இந்த வெர்டிகல் ஆக்சிஸ் இருக்கா, அந்த லைனில் கரெக்டாக கிளிக் பண்ணுங்கள். அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணுங்கள். எவ்வளோனா நமக்கு 45 டிகிரிக்கு ஒரு ஆக்சிஸ் ட்ரா பண்ணுங்கள். ஒரு டிகிரி 45 டிகிரி ஆக்சிஸ் ட்ரா பண்ண பிறகு இங்கேருந்து 35 mm ஒரு ஆர்க் நம்ம சென்டரில் ட்ரா பண்ணுங்க. இப்போ எனக்கு ஆர்க் எடுத்துக்கிறேன். ஆர்க் எடுத்துகிட்டு இங்கேருந்து சென்டர் கரெக்டாக அதுக்கும் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இதோட ரேடியஸ் கொடுக்கலாமா? ரேடியஸ் அளவு 35 mm ரேடியஸ் 35 mm ட்ரா பண்ணியாச்சுங்க. ஓகே, இப்போ இதை நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம். ஓகே, இதை வேணால் கோயின்சிடன்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆக்சிஸ் கோயின்சிடன்ஸ் பண்ணுறோம்னா நமக்கு
பண்ணிவிட்டு இந்த பாயிண்டில் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு கோயின்சிடன்ஸ் பார்த்தீங்கன்னா கோயின்சிடன்ஸ் ஆகிடும். இப்போ 35 வந்து நம்ம கரெக்டாக ஆர்க்குக்கு கோயின்சிடன்ஸாக வரைஞ்சாச்சுங்க. இப்போ நம்ம இந்த பாயிண்ட்டை பிடிக்கணுங்க. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி எவ்வளோ டிகிரி 45 டிகிரிக்கு ஒரு ஆங்கிள் ட்ரா பண்ணுங்க. இப்போ என்ன செய்கிறேன், இங்கே எடுத்து விட்டுக்கிறேன். இந்த 45 டிகிரிலேயே ஒரு ஆக்சிஸ் வருது நமக்கு. அப்போ என்ன செய்கிறேன், கரெக்டாக அதுக்கு முன்னாடி என்ன செய்கிறேன்னா இங்கே ஒரு வெர்டிகல் ஆக்சிஸ் ட்ரா பண்ணிக்கிறேங்க. ஓகே, வெர்டிகல் ஆக்சிஸில் கோயின்சிடன்ஸ் பண்ணிக்கிறேன். கோயின்சிடன்ஸ் கொடுத்தாச்சுங்க. இப்போ என்ன செய்யறேன்னா ஒரு ஆக்சிஸ் நான் ட்ரா பண்ணுறேன். அந்த ஆக்சிஸ் கரெக்டாக வெர்டிகல் ஆக்சிஸ்ன்ற போயிருக்கணும், இது கூட கோயின்சிடன்ஸ் ஆகி போயிருக்கணும். ஓகே, இது கூட கோயின்சிடன்ஸ் ஆகிருக்கணும். இது இப்போ ஆங்கிள் கொடுக்குறோம். இதுக்கும் ஆங்கிள் எவ்வளோ, நம்ம 2 பாயிண்ட் காமிக்குது, 45 டிகிரி கொடுத்துச்சுன்னா எஸ். இப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டையும் கோயின்சிடன்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, கோயின்சிடன்ஸ் பண்ணியாச்சா. இப்போ இங்கே இருந்தால் நமக்கு என்ன செய்யறோம், ஆர்க் அடிக்கிறோம். எவ்வளோ நமக்கு 10 mm ஆர்க் அடிக்கிறோம். அப்போ ஆர்க் அடிக்கிறேன். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கேருந்து ஆர்க் அடிக்கிறேன். இதோட ரேடியஸ் எவ்வளோனா 10 mm. ஓகே, இது இந்த 45 டிகிரிக்கு வெளியே உள்ள நம்ம ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. ட்ரிம் பண்ணி எஸ். இப்போ என்ன செய்யறேன்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு 4.4க்கு ஆர்க் அடிக்கணுங்க. இப்போ ஆர்க் அடிக்கிறேன். இந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து இங்கே கொடுத்தா நமக்கு ஆர்க் ரெடி. இப்போ இதோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 4.4 இருக்காது. செக் பண்ணி பாருங்க, கரெக்டாக 4.397 0.003 mm தான் நமக்கு டிஃபரன்ஸ் இருக்குது. அது நீங்கள் டைமென்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓவர் கன்சென்ட் ஆகும். அதனால் அப்படியே விட்டுருங்க. நம்ம 4.4 தான் நம்ம வரைஞ்சிருக்கிறோம். 0.003ங்கிறது பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. இப்போ இதை வரைஞ்ச பிறகு என்ன செய்யறோம்னா இந்த 3ஐயும் கண்ட்ரோல் பட்டன் லாங் ப்ரெஸ் பண்ணி 3ஐயும் கிளிக் பண்ணிக்கிறேன். இங்கே நம்ம ஆப்செட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, ஆப்செட், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக இதோட 2 பாயிண்ட் வச்சுருக்கேன். இப்போ சென்டரில் வரைஞ்சதை ஃபுல்லாக நினைச்சிடறேன் கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிக்கிறேன். அங்கே அதுக்குள்ள டைமென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க, அதை தான் நம்ம வச்சு வரைய முடியும். இப்போ அதை கன்ஸ்ட்ரக்ஷனாக மாற்றிட்டேன். இப்போ மேலே உள்ள 3ஐயும் கிளிக் பண்ணி அதே ஆப்செட் இருக்கா, ஆப்செட் கொடுத்து கீழே உள்ள பாயிண்டை கிளிக் பண்ணி வருதான்னு பாருங்க. எஸ், சாரி அப்படி பண்ணலாம். எஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆல்ல தான் இருக்குது. 1 2 3 3ஐயும் ஆப்செட் பண்ணுறேன். இதை இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வச்சு வந்துருச்சுங்க. இந்த 3 ஆர்க்குமே நமக்கு, அதாவது இந்த 6 ஆர்க்குமே நமக்கு கன்ஸ்டன்ட் ஆகாமல் இருக்குது. நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வரைஞ்சாச்சு, ஆனால் நமக்கு கன்ஸ்டன்ட் ஆகாமல் இருக்குது. அதனால் இந்த ஆக்சிஸை கிளிக் பண்ணிவிட்டு நான் ஆட்டோ கன்ஸ்டன்ட் கொடுக்க போகிறேன். ஆட்டோ கன்ஸ்டன்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ஆக்சிஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். கன்ஸ்டன்ட் ஆக்சிஸ், இந்த வெர்டிகல் ஆக்சிஸை கொடுத்தீங்கன்னா ஆட்டோ கன்ஸ்டன்ட் ஆகிடும். ஓகே கொடுத்துருங்க. ட்ரா பண்ணியாச்சு. நம்ம கம்ப்ளீட் பண்ணணுங்களா, அதுக்கு வந்து 2 லைன் நம்ம என்ன செய்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் இந்த பாயிண்ட்டையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு டைமென்ஷன் கொடுத்தா தான் இது கன்ஸ்டன்ட் ஆகும். கொடுத்து 5 mm டைமென்ஷன் கொடுத்தேங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட் வியூ போர்ஷன் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. எக்ஸிட் கொஞ்சம் கொடுக்குறேன். இந்த பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சாலிட் கம்பைன் ஒரு டூல் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கெட்ச். சாலிட் கம்பைன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஸ்கெட்சையும் செகண்ட் இந்த ஸ்கெட்சை கிளிக் பண்ணால் நமக்கு காம்பனன்ட் ரெடி ஆகிடுச்சா. இப்போ நமக்கு என்ன செய்யலாம், ஒரே ஒரு போர்ஷன் மட்டும் வெயிட்டிங்கில் இருக்குது. இந்த டாப் வியூவில் ஒரு பாக்கெட் இருக்குங்க. இந்த பாக்கெட் நம்ம டைமென்ஷன் ஸ்டடி பண்ணிக்கலாமா. டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 12 mm ரேடியஸ், 7 mm ரேடியஸ், 19 mm டிஸ்டன்ஸு, இங்கே 30 mm டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ட்ரா பண்ணலாமா. ஃபஸ்ட்டு நினச்சிக்கிறேன், இந்த ப்ரொஃபைல் நமக்கு இருக்குது. இந்த ப்ரொஃபைல் பேர் என்ன பேர்னா கீ ஹோல் ப்ரொஃபைலுங்க. கீ ஹோல் ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு இங்கேருந்து எடுக்கிறேன். ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 12 mm ரேடியஸ். இதோட ரேடியஸ் எவ்வளவு, 12 1 7ங்க. இதோட ரேடியஸ் எவ்வளவு, 7. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கும் இந்த சென்டர் பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 19 mm. 19
இது 30 தான் இருக்குது. நம்ம ஆக்சஸ்க்கு 30 கொடுத்தோம். அதனால் நாங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸ் சொல்லுவோம் 30 இருக்கா. ஓகே, நம்ம ஒவ்வொரு கன்சென்ட் ஆகும். 30 கரெக்டாக தான் இருக்குது. எக்ஸிட் ஒரு பண்ணி கொடுக்குறேன், பாக்கெட் கொடுக்குறேன். 20 ப்ரைஸ் பண்ணி கொடுக்குறேன். நமக்கு பாக்கெட் வந்துருச்சுங்க. நமக்கு காம்பனன்ட் ரெடி. இதே மாதிரி தான் இந்த டில்ட் போர்ஷன் நம்ம ட்ரா பண்ணுறோம். டில்ட் கிளாம்ப், ஒரு கிளாம்புங்க ட்ரா பண்ணிக்கலாம். எதுவும் டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.